ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் புதன்கிழமை என்னோடய டெய்லி ரொட்டீன் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே முதலாக பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு சில எனக்கு தெரிஞ்ச டிப்ஸையுமே தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸையும் கொடுக்கும். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே சரி, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு மனமாற இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி தான் விழாக்குள்ளே போயிடலாங்க. நேற்று நம்மளோட உடன்பிறப்பு தான் கேட்டிருந்தாங்க, நானும் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன், எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, அவங்களுக்கு உண்டான பதிலையே நான் சொல்லிடுறேங்க. இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 2 விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். என்ன ஆனாலுமே பிரம்ம முகூர்த்த அந்த நேரத்தில் தீபம் ஏற்றிடணும் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீடு க்ளீனாக இருக்கணும், இல்லை எப்படி சொல்கிறது, குளிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் எந்த யோசனையுமே பண்ணாமல் அந்த நேரத்தில் அந்த தீபம் ஏற்றிடணும் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் தொடர்ந்து ஏற்ற முடியும். குளிக்காமல் தீபம் ஏற்றக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறவங்களாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் நிறைய பதிவுகள்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் நம்மளால் செய்யவே முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தாங்க நான் இருந்தேன். ஏன்னா அந்த நேரத்தில் எழுந்திருக்கிறதும் சரி, ஒரு குளிச்சுட்டு தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில் தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், நான் டெய்லியுமே சொல்கிறது தான் அம்மனி அக்கா தான். அவங்களோட வீடியோ பார்க்கும்போது தான் குளிக்காமல் கூட தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு தீட்டுமே கிடையாது. அந்த நேரத்துக்கு 3லேருந்து 5:30க்குள்ளே எந்த ஒரு தீட்டுமே கிடையாது. எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீங்கள் ஒரு கைகால் முகம் கழுவிட்டு கூட அந்த தீபம் ஏற்றலாம், உங்களோட வேண்டுதலை வைக்கலாம்னு சொல்லி சிம்பிளாக சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மணி அப்படிங்கும்போது எழுந்தாச்சுங்க. எழுந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். ஆனால் ஒரு லைட்டாக விடிகிற மாதிரியும் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, அவ்வளோ ஒரு டயர்டாகவே இருந்தது. தொடர்ந்து ஒரு ரெஸ்ட்டே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங்குமே இருந்தது. சரி, இருந்தாலும் இந்த நேரத்தை தவற விடக்கூடாது, நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னாவே எனக்கு பார்த்திங்கன்னா அந்த நாளே பார்த்திங்கன்னா அந்த நாளில் நான் வாழ்ந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கே எனக்கு இருக்காது. அந்த அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றுறதும் சரி, அந்த நேரத்தை ஒரு மெடிடேஷன் பண்ணுறதும் சரி, அந்த மாதிரி செய்கிறது, இந்த இயற்கை அழகையெல்லாம் ரசிக்கிறதா இருக்கலாம், அந்த குருவிகளோட சத்தத்தோடவே எழுந்திரிக்கிறதெல்லாம் இருக்கலாம், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாகவே மாறிடுச்சு. அதை நான் விட்டுட்டேன் அப்படின்னாவே அந்த நாள் எனக்கு இல்லை, நான் வாழவே இல்லை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அதனால் 4 மணிக்கு எழுந்திரிச்சுமே பார்த்திங்கன்னா வேலைகள் அப்படியே செஞ்சிட்ருந்தேன். சரி, நாம் விஷயத்துக்குள்ளே வந்துடலாங்க. இப்போது அவங்க சொல்லும்போது எனக்கு அந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த நேரத்தில் தீட்டெல்லாம் எதுவும் கிடையாது, அதனால் நீங்கள் கைகால் முகம் மட்டும் கழுவிட்டு தீபம் ஏற்றலாம்னு சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால எல்லாம் முடியாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, அவங்க சொன்னோன்னே சரி ஒரு கைகால் முகம் கழுவிட்டு தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏற்றிட்டுருக்குறேன் இல்லைங்களா, அந்த வீட்டில் தான் ஏற்றுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா நான் கதவெல்லாம் திறந்து வைக்க மாட்டேன், கதவை சாத்திடுவேன். ஏன்னா அந்த 3 to 5ங்கும்போது எழுந்து பழக்கம் இல்லாதனால எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கதவு தாள் போட்டு தான் தெய்வம் ஏற்றிட்டு என்னோடய பிரார்த்தனைகளை எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தூங்குறதா இருந்தாலும் தூங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அக்கா சொல்லுவாங்க. நான் வேண்டுதல்லாம் வச்சதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா விடிஞ்சிருக்காது, இருளாக தான் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, எக்ஸசைஸ் கொஞ்சம் நாளாக பண்ணிகிட்ருந்தேன், அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கும்போது லைட்டாக விடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி இப்போ செய்கிற ரொட்டீன் வேலையெல்லாம் செஞ்சுக்குவேன். அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். அவங்க சொன்ன அந்த விஷயம்தான் என்னை நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அதனால தான் நானுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு வரைமுறைகள்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம மனசை பொறுத்தது தான் இல்லைங்களா. நம்மளுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்குமே அது கிடைச்சது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையிலையுமே எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், ஒரு
சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் தான் நான் எப்போவுமே யோசிப்பேன். அதனால் அந்த 5:30க்குள்ளே ஏற்றணும் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அந்த 5:30க்குள்ளே ஏற்ற முடியலைனாலும் பரவாயில்ல, ஒரு 6 மணிக்குள்ளேயாவது ஏற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கதவை சாத்திட்டு தீபம் ஏற்றிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தைரியம் வர ஆரம்பிச்சது. ஒரு நாள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு தீபம் ஏற்றும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிது. சரி, இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுவேன், இந்த மாதிரி நான் நேரமே எழுந்திரிச்சு இந்த மாதிரி செய்கிறேன், ஏதாவது சத்தம் கீது கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு ஒடியாந்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் அப்படின்னு தான் அவங்களுமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். நான் வந்து என்ன பண்ணுறனோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஆனால் என்ன மாதிரியே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தைரியம் வரும்போது நீங்கள் அதை செய்யலாம். ஆனால் அந்த ஆசை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தீபம் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு கைகள் முகம் மட்டும் கழுவிட்டு ஒரு கதவை கூட திறக்க வேண்டாம், சாத்திட்டு கூட நீங்கள் உங்களோட தீபம் ஏற்றி உங்களோட வேண்டுதலை வைக்கலாம். ஆனால் அது போக போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய சக்திகள் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த நேரத்துலலாம் நான் எழுந்திருக்கிற ஆளே கிடையாது. இப்போல்லாம் அந்த பயங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாது. எழுந்தோடனையும் எழுந்து வெளியே வந்தால் சரி, ஒரு 4 மணியோ 3 மணியோ எழுந்து வந்தால் போதும், என்னோடய வேலைகளை நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுறேன். எந்த ஒரு பயமே எனக்கு இப்போ கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் அது பழக்கம் இல்லாதனால பயமாக தாங்க இருந்தது. அது உண்மையான விஷயமும் தான். ஒரு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் இருக்கிற மாதிரி ஒரு கேட்டெல்லாம் இருக்கிற மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த நேரத்தை ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக நீங்கள் வந்து அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றலாம். அதை பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கைக்கு அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை பண்ணலாம். அதுவே அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறது தாங்க, குளிக்கிறதோ இல்லை ஒரு கதவு திறக்கிறது அந்த மாதிரி கூட இல்லாமல் நம்ம நைட்டே பார்த்திங்கன்னா அந்த பூஜை ரூமில் ஒரு க்ளீன் பண்ணி விட்டுட்டு கோலமெல்லாம் கூட போட்டு வச்சுட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் அந்த இடத்துல போய் நம்ம ஒரு கைகால் முகத்தை மட்டும் கழுவிட்டு போய் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி உட்காந்து ஒரு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை சொல்ல ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். நம்மளுக்கு இருக்கிற ஒரு குறைகளையோ இல்லை இது எனக்கு நடக்கலை அந்த மாதிரியெல்லாம் சொல்லாமல் நம்மளுக்கு என்ன வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை மட்டுமே சொல்லி பார்க்கலாம். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த விஷயத்தை எடுத்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கிற குறைகள் மட்டுமே பார்த்து நான் பழகியிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நேரத்தில் எழும்போது தான் தெரிஞ்சது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்மளுக்கு இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டியே என்னால் நான் ரொம்ப நேரம் நினைக்கிறேனே இல்லையோ, சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சியை நினச்சிக்கிறேனே இல்லையோ, ஒரு எதிர்காலத்தை பற்றியோ இல்லை கடந்த காலத்தை பற்றியோ அதை பற்றியே தான் நிகழ்காலத்தில் நிறைய நேரத்தை வந்து நான் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயமே எனக்கு புரிஞ்சுது. அதனால் என்ன மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தருக்காவது நான் வந்து இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த சேனலில் வந்து ஒரு ஓப்பன் பண்ணி எனக்கு கிடைச்ச இந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் வந்து அந்த அதிகாலை நேரத்தை பற்றியும் ஒரு மெடிடேஷனாக இருக்கலாம், பிரம்ம முகூர்த்த தீபமாக இருக்கலாம், இதை பற்றியெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். நம்ம உடன்பிறப்புக்குமே சரி இந்த முதலாக பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு விஷயத்த 2 விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. குளிக்கணும், குளிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவும் யோசனை நம்மளை சுற்றியும் பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னா ஒரு கதவை கூட திறக்க வேண்டாம், குளிக்கிறது அப்படிங்கிறதும் கூட வேண்டாம், கைகால் முகத்தை மட்டும் கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆனாலுமே தினமும் அந்த நேரத்தில் 3 to 5:30க்குள்ளே நான் வந்து தீபம் ஏற்றிடுவேன். 5:30ங்கிறது ஒரு 6 மணிக்குள்ளே கூட நீங்கள் செய்யலாம். ஏன்னா முதல்ல செய்யும்போது கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகலாம். அதனால் முடிகிறவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட தீபம் ஏற்றலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஒத்து வராத மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கைகால் முகம் மட்டும் கழுவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சு அது வந்து மனசில் எப்போவுமே வச்சுக்கலாம். டெய்லியும் இந்த நாளை வந்து இப்படி தான் நான் தொடங்க போகிறேன். ஒரு நாள் கூட நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த யோசனைகள்லாம் வரும், நம்மளால் முடியுமா முடியாதா அந்த மாதிரி நம்ம மனசு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வரைக்குமே இன்றைக்கி ஒரு நாள் வெட்டலாமா அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். இன்றைக்கி நம்மளால் முடியுமா, அந்த இருள் விலகிறக்குள்ளே இந்த தீபம் ஏற்றுவோமா, 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன், இருந்தாலும்
பார்த்திங்கன்னா உடம்புல அவ்வளோ ஒரு டயர்டு இருந்ததுனால முடியுமா முடியாதாங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அது எல்லாமே அந்த தீபம் ஏற்றுற வரைக்கும் ஓடிட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மாறிடும். அந்த எண்ணங்கள்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. இந்த தீபம் ஏற்றி வச்சு அந்த அழகையெல்லாம் பார்க்கும்போதும் சரி, ஒரு மெடிடேஷன் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நம்ம எதுக்காக நம்ம இந்த மாதிரி இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோன்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையே நம்மளையும் சரி, நம்மளோட வாழ்க்கையும் சரி, இல்லை சுற்றி இருக்கிறவங்களையும் சரி, எந்த வகையில் நம்ம மற்றவங்களுக்கும் சரி நமக்கும் சரி பயனுள்ள வகையில் நம்மளோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போகலாம், அந்த மாதிரியான யோசனைகள் தான் நிறையவே அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறையவே வருது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நேரம் அப்படிங்கிறது அப்படி ஒரு அருமையான அமைதியான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நேற்று நான் வந்து மங்கையர்க்கரசி தேச மங்கையர்க்கரசி அம்மா அவங்களோட பதிவு தான் பார்த்துருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க, இப்போ நம்மளோட பக்கத்து நாடுகள் எல்லாமே சண்டை போட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பரவிட்டு இருக்குது இல்லைங்களா. அதுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க, டெய்லியுமே நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றும்போது ஒரு பூ எடுத்து வச்சு அந்த சண்டை நடக்கிற அந்த இடத்துல அமைதி கிடைக்கணும், நாடுகளுக்குள்ள அமைதி கிடைக்கணும்னு சொல்லி இந்த ஒரு பிரார்த்தனையை உங்கள் பிரார்த்தனைகளோடு சேர்ந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே அப்படி இன்றைக்கி நான் செஞ்சுக்கிட்டேங்க. ஏன்னா மற்ற நாடுகளும் அமைதியாக இருக்கும்போது எப்படி சொல்கிறது, நம்மளோட அமைதியும் குலையிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால் எல்லா நாடுகளும் அமைதியாக அந்த சண்டை போடுற இடத்துல ஒரு அமைதி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுதலுமே நானுமே வச்சுக்கிட்டேங்க. ஏன்னா நம்மளை மாதிரியான மக்களும் அங்கேயும் இருப்பாங்க இல்லைங்களா. அது வந்து நம்ம அங்கே இருக்கிறோமே இல்லையோ அந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்படும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இங்கே பாருங்கள், நான் வந்து துளசி செடி ஒரு 3 செடி பக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்டு தான் கலைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து மறுபடியும் எடுத்து வச்சுருக்குறேன். முதல்ல அவங்க வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அது பார்த்திங்கன்னா சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன் போல், அதனால் வாடிடுச்சு. எப்போவும் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அக்கா, அது வந்து நல்லா வளரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டியாவது இந்த 3 செடிகளையுமே காப்பாற்றணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை தாங்க வீடியோலையுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். சரி, நாம் அந்த உலக நாடுகளுக்குள்ளேயே அந்த போர் வந்து நிறுத்துகிற வரைக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்படும்போது ஒரு சாதாரண மக்களாக இருக்கிற நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையுமே எனக்கு இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்படும்போது அப்படி தாங்க தோணிகிட்டே இருந்தது. ஆனால் அந்த அம்மா சொன்ன அந்த ஐடியா வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது அந்த விஷயம். அதைத்தான் உங்கள் கூடயுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலுமே நீங்கள் தினமும் உங்களோட பிரார்த்தனைகளை வைக்கும்போதும் சரி, தீபம் ஏற்றும் போதும் சரி, அந்த உலக நாடுகளுக்காகவும் அந்த சண்டை போட்டுட்ருக்கிற அந்த நாடுகளுக்குள்ள ஒரு அமைதி அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம முன் வச்சு ஒரு பூ வச்சு நம்மளை ஒரு வேண்டுதல் வச்சுக்கும்போது, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே செய்யும்போது எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நினைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்துக்கும் சரி, இறைவனுக்கும் சரி, அவங்க வந்து ஒரு நல்லது நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நானுமே சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேங்க. ஏன்னா நம்ம சேனல்லையே நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. உண்மையிலேயே நான் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து உங்களுக்காக நானுமே வேண்டிக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. அப்படியெல்லாம் சொல்லியுமே சொன்னதுக்கப்புறமே நிறைய விஷயங்களுமே நடந்திருக்கு. எங்கள் பெரியம்மா பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அவங்களுக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே அது கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரியான டாக்டர்களே வந்து காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த அளவுக்கு சரியாகி வந்துட்டாங்க. எங்கள் அண்ணா வந்து பெரியம்மா பையன். அதெல்லாமே நம்மளோட அந்த கூட்டு பிரார்த்தனைகளுக்கு உண்மையான நம்மளோட வேண்டுதலுக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து என்னால் உணர முடிஞ்சது. அதைத்தான் ஷேர் பண்ணுறேன். இது பாருங்கள், நம்மளோட அந்த ஹேர் ஆயில் வந்து இன்றைக்கோட 2வது நாள். சரி, இன்றைக்கி ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னா நாளைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுருக்குறேங்க. நல்லா கலர் வந்து நல்லா கருப்பாக மாறிட்டுருக்கு. நாளைக்கு வடிகட்டும் போது கண்டிப்பாக அதையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
அந்த மாதிரி தாங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அதை வந்து இப்போது அந்த நேரத்தில் எழுந்திரிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, ஒரு நைட்டு தூங்க போகும்போது கொஞ்சம் ஒரு 10 மணிக்குள்ளே தூங்குற மாதிரி பாருங்கள். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம எத்தனை மணிக்கு தூங்கினாலும் காலையில் எழுந்தோன்னையும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறோம், தீபம் ஏற்றுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 12 மணிக்கு தூங்கினாலுமே நம்மளுக்கு அந்த டைமில் தூக்கம் தெளிஞ்சிருங்க. நேற்றுமே பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எண்டில் வரும் மல்லிகைப்பூவெல்லாம் வாங்கியிருந்தோம். இப்போ மல்லிகைப்பூ சீசன் வந்து நல்லாவே கம்மியாயிடுச்சுங்க. அதனால் அபி வந்து ரொம்ப நாளாக ஒரு வாரமாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் போகவே முடியல என்னால். லைப்ரரி புக்குமே கொடுக்க வேண்டியது இருக்குது. அதையுமே கொண்டு போய் கொடுத்துட்டு சரி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் யோசனை பண்ணோம். ஆனால் பார்த்திங்கன்னா என்னால் போகவே முடியல. அபி தான் போயிருந்தாங்க. போயிட்டு எனக்குமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பூவை கட்டலாம் அப்படிங்கும்போது எனக்கு அப்படி ஒரு தூக்கம் வந்துச்சு. இப்போ தூக்கத்தில் நான் எப்படி அந்த பூவை கட்டியிருக்கிறேன் அப்படிங்கிறத எண்டில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ பேசும்போதே பார்த்திங்க அப்படின்னா மேடம் வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. இவங்க வந்து பால்வாடி போயிட்டு வந்துறதுக்குள்ளேயுமே வந்து வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி பேசிடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய டார்கெட். ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் மேடமோட சத்தமே பேக்ரவுண்டில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் லேட்டாக தூங்கினாலுமே எழுந்திரிக்க முடியுங்க. இன்றைக்கி ஒரு 11 மணி அப்படிங்கும்போது தான் நான் தூங்கினேன். இந்த விலாகு வந்து புதன்கிழமைங்களா, அதனால் 11 மணிங்கும் போது தூங்கினேன். இன்றைக்கி நான் வியாழக்கிழமை தானே இந்த வீடியோ இப்போ வருது. காலையில் பார்த்திங்கன்னா எப்பவும் போலயே 3 மணிக்கு வந்து தூக்கம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் எழுந்திரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் தாமதமாயிருச்சு. 5 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருந்தேன். அந்த மாதிரி நம்ம வந்து லேட்டாகவே தூங்கினாலுமே கூட நம்ம அந்த நேரத்தில் எழுந்து அந்த தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்மளால் எழுந்திரிக்க முடியும். அதுக்கு தடைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நேரத்தில் குளிக்கிறது ஒரு தடையாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு சளி பிடிச்சிக்கும். உடன்பிறப்பும் கூட சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயமே நான் நிறைய பார்க்குறேங்க. இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றதை பற்றி இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறவங்களோட ஒரு பதிவு, ஆன்மீக பதிவுகளை நான் பார்க்கும்போது நிறைய பேர் அவங்களோட நோய்கள்லாம் அந்த நேரத்தில் எழுந்து அவங்களோட வேலைகளை எல்லாம் செய்யும்போதும் சரி, ஒரு மெடிடேஷன் பண்ணும்போதும் சரி, ஒரு தீபம் ஏற்றுறதா இருக்கலாம். அந்த மாதிரி அந்த 3 to 5 அவங்க பயன்படுத்திக்கும் போது அவங்களுக்கு இருந்த அந்த நோய்கள் எல்லாம் கூட குணமாயிருச்சுன்னு அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்ததுங்க. அதை பார்த்து தான் பார்த்திங்கன்னா எனக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நோய்கள் எல்லாம் கூட குணமாகிற அளவுக்கு அந்த நேரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்குமே தோணுச்சு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னா, இந்த நேரத்தை பயன்படுத்தினதுலேருந்து நிறைய விஷயங்களை நான் மாற்றிக்கிட்டே வந்துட்டுருக்குறேன். என்னோடய லைஃப்லேயும் சரி, நான் இதுவரைக்கும் என்னால் மாற்றிக்க முடியாத விஷயங்களை கூட என்னால் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையுமே கிடச்சிருக்கு. நாளைக்கு நீங்கள் தீபம் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை மனசில் வச்சுக்கோங்க. என்ன ஆனாலுமே அந்த காலையில் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு ஒரு 5 மணியாக இருக்கலாம், 3 மணியாக இருக்கலாம், 4 மணியாக இருக்கலாம், 6 மணியாக கூட இருக்கலாம். எழுந்தோனையும் தீபம் ஏற்றுறது தான் நம்மளோட வேலை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து சூழ்நிலைகள் அமைஞ்சது அப்படின்னா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தீபம் ஏற்றிட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணிங்க, ஒரு 5 நிமிஷம் எதை பற்றியுமே யோசிக்காமல் உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்குள்ள நிறைய மாற்றத்தை உண்டு பண்ணும். நம்ம மனசு எந்த விதமான ஒரு யோசனையுமே, ஒரு எண்ண அலைகள் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 72,000 தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் எண்ண அலைகள் ஓடிட்டே இருக்கட்டும். ஆனால் நம்ம ஒரு அமைதியாக அதை என்ன விதமான நெகட்டிவான எண்ணமாக இருக்கலாம், பாசிட்டிவான எண்ணமாக இருக்கலாம், எது வந்தாலுமே 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்றது அப்படிங்கிறத அப்படியே பழக்கப்படுத்திட்டு வரும்போது நம்மளோட ஒரு பாசிட்டிவான தாட்ஸாக இருக்கலாம், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நம்மளை விட்டுட்டு எல்லாமே கடந்து வரக்கூடிய நம்மளுக்கு ஒரு தைரியம் நம்மளுக்கு கிடைக்கும். அதையும் தாண்டி சில விஷயங்களை எல்லாம் நம்மளால் செய்ய முடியும். நம்மளோட லைஃபுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நம்மளால் உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு
எது தேவையோ ஒவ்வொரு உயிருக்குமே அந்தந்த உயிருக்கு என்ன ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் கடவுள் படைப்பில் இருக்குது. பிரபஞ்சத்தோட விதியிலுமே இருக்குதுன்னு கூட நான் சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு இப்போதைக்கு கிடைச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்தி எனக்காகவும் மற்றவங்களுக்காகவும் பிரபஞ்சத்துக்காகவும் ஒரு நன்றி தெரிவிக்கிறதா இருக்கலாம். அந்த மாதிரி அந்த நேரத்தில் நினச்சிக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்குண்டான ஒரு பணி, ஒரு வேலை அப்படின்னே நான் எடுத்துக்கிறேன். இதை செய்கிறதுல நம்மளுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமுமே கிடையாது. எனக்குன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டமே கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையுமே அதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. அதனால் கண்டிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கணும். அந்த நேரத்தில் எழுந்து ஒரு மெடிடேஷனோ ஒரு தியானமோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எழுந்திரிச்சு அந்த விஷயங்களை செஞ்சு பார்க்கலாம். அது கூடவே நான் சொன்ன இந்த விஷயமே செஞ்சு பார்க்கலாம். அமைதி அப்படிங்கிறது நம்மளோட மனசுக்கும் சரி, ஒரு ஊருக்காக இருக்கலாம், ஒரு வீட்டுக்காக இருந்தாலும், நாட்டுக்காக இருந்தாலும் அது எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த அம்மா சொல்லும்போது எனக்குமே தோணுச்சுங்க. அதையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கூட பேசிக்கிட்டே நான் வந்து என்னோடய சமையல் வேலைகள், முருங்கைக்காய் குழம்பு, ரசம் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது, அந்த வேலைகளும் சரி. அதுக்கப்புறம் பாப்பாவையெல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பீஸ் பார்க்குற வேலை இருந்தது, அதையுமே நான் வந்து இன்றைக்கி பார்த்துட்ருந்தேன். எப்பவும் போலயே தான் என்னோடய ரொட்டீன் வேலைகள்லாம் போயிட்டு இருந்தது. அது கூடயே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்களோட பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் கூடயுமே டெய்லியுமே எந்தெந்த நேரத்தில் தீபம் ஏற்றுறீங்க, அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக என் கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில். நானுமே உங்களுக்கு உண்டான பதில்களையும் எனக்கு தெரிஞ்ச பதில்களையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பூ தான் எந்த அளவுக்கு தூக்கத்தில் கட்டியிருக்கிறேன்னு பாருங்களேன். அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன காம்பாக இருந்தது, அதனால் எனக்கு வந்து கட்டவே முடியல. சரி பரவாயில்ல, காலையில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சுங்க. ஆனால் இன்றைக்கி பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனமாக, ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த பூ வாங்கினதெல்லாம் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. மேக்கப் போகிறோன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம், அங்கே பார்த்திங்கன்னா 40 ரூபாய்ன்னு சொல்லி அபி வாங்கிட்டு வந்துச்சு. வீட்டுக்கு பக்கத்தாலேயே ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா 30 ரூபா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. 2 பாக்கெட் வாங்கியிருந்தோம். எவ்வளவு தான் விஷயங்கள் நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூ வைக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அந்த சந்தோஷம் இன்றைக்குமே எனக்கு கிடைச்சிது. நாளைக்கு இன்னுமே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் நேற்று பதிவில் நம்மளோட அருண் தம்பி சொல்லியிருந்தாங்க, உங்களோட சேனல் மென்மேலும் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அக்கான்னு சொல்லியிருந்தாங்க. உங்களோட மனமார்ந்த அன்புக்கு நான் என்ன ஈடு செய்ய போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு நன்றி சொல்லும்போது நன்றி கூட வேண்டான்னு சொல்லிட்டாங்க அந்த தம்பி. உண்மையிலேயே தம்பி உங்களை மனமார நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் நன்றியெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டீங்க இல்லைங்களா? அதனால் மனமார நானுமே உங்களை பாராட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.